அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. வருகின்ற ஏப்ரல் 19 மற்றும் 20ஆம் தேதியில் வரக்கூடிய அக்ஷய திருதியை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியை அப்படின்னாலே தங்கம் வெள்ளி வாங்குற நாள் மட்டும் கிடையாது. நம்ம வீட்டில் அன்றைய நாளை செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது தானங்கள், தர்மங்கள், பூஜைகள், சொல்லக்கூடிய மந்திரங்கள், இப்படி நம்ம எது பண்ணாலுமே அன்றைய நாள் நமக்கு அக்ஷய பலனாய் நம்முடைய வாழ்க்கை முழுக்க பெருகிக்கொண்டே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த அக்ஷய திருதிக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளே நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஏன்னா இந்த அற்புதமான நாளில் நம்ம சின்னதான ஏதாவது ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்காக செஞ்சால் கூட போதும், நிச்சயமாக பலவிதமான சுபிக்ஷங்கள் வரும். அப்படி நம்முடைய குடும்பத்தில் ஒரு 10 ரூபாய் மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும். இந்த 10 ரூபாயானது நமக்கு 10 லட்சமாக மாறலாம், 10 கோடியாக கூட மாறலாம். ஏன்னா யாருக்கு வாழ்க்கை எப்போ மாறும், தலையெழுத்து மாறும்னு சொல்லவே முடியாது, நம்மளால் கணிக்கவும் முடியாது. அந்த யோகம், நேரம், காலம் இதெல்லாம் கூடி வந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு செகண்டில் அப்படியே மாறிடும். அதனால தான் இந்த சக்தி வாய்ந்த அக்ஷய திருதி நாளன்னைக்கு நம்ம சொல்லுகின்ற சில சூக்ஷ்மமான பொருட்களை 10 ரூபாய் மட்டும் செலவு பண்ணி நீங்கள் வாங்கினாலே போதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் பணமே இல்லைம்மா எங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறவங்க கூட அடுத்த வருஷம் நல்லபடியான ஒரு பணப்பழக்கம், தங்கம் வாங்குகின்ற யோகங்கள், வீட்டில் வீடு, மனை, செல்வம் அப்படி எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய மகாலட்சுமி யோக கடாட்சம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லாருக்குமே அக்ஷய திருதியை 19 20 அப்படிங்கிற சின்னதான ஒரு குழப்பம் இருக்கும். நமக்கு ஏப்ரல் 19 வருது அக்ஷய திருதியை, அதே நேரம் ஏப்ரல் 20 வருது. ஆனால் நமக்கு அக்ஷய திருதியை சொல்லிட்டாலே நமக்கு அந்த திருதியையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நேரம். நமக்கு நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அக்ஷய திருதியினாலே நமக்கு பூஜைக்கான ஒரு வழிபாடுகள் தான். நம்ம தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், தான தர்மங்கள் பண்ணுறது, இப்படி வெளியில் வேறு எந்த மங்கள பொருட்கள் நீங்கள் வாங்கி வச்சாலுமே நம்முடைய வீடுகளில் அந்த பூஜை பண்ணுற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 19ஆம் தேதி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மாலையில் 6 மணிக்கு மேலே தாராளமாக அந்த பூஜை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இப்போ 20ஆம் தேதி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரமானது காலையில் 7:52 மணிக்கு மேலே தான் நமக்கு துவங்குது. அப்படி எப்பயுமே இந்த திருதியையும் ரோகிணியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் நமக்கு அக்ஷய திருதியை. அப்படி இருக்கிறப்ப நமக்கு நீங்கள் பண்ணுறக்கூடிய பூஜைகள் நம்ம 7:52 மணிக்கு மேலே நம்ம துவங்கி நமக்கு இந்த திருதியையானது நமக்கு 11-12 மணி வரைக்கும் இருக்குது. அதிகபட்சமாக அன்றைய நாள் காலையில் ராகு கால நேரத்தை மட்டும் தவிர்த்துருங்க. 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்குது. 9 மணிக்கு மேலே நீங்கள் பகல் 11-12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்முடைய பூஜை வழிபாட்டை பண்ணலாம். இல்லை ஆஃபீஸுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா நமக்கு காலையில் நேரம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஆனால் அந்த நேரம் ரோகிணி இல்லை, ஆனால் திருதியே இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக காலையில் வந்து நம்ம 6 மணிலேருந்து 7:20 மணிக்குள்ளே பண்ணலாம். இப்படி நம்முடைய வீடுகளில் பூஜைகள் அன்னைக்கு நம்ம தாராளமாக செஞ்சு வழிபடலாங்க. அதனால் 2 நேரமுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம், நம்ம திங்கட்கிழமையும் நம்ம வழிபடலாம். அப்படி நம்ம இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நம்முடைய வீட்டில் தங்கம் தான் வாங்கி வைக்கணும், வெள்ளி தான் வாங்கி வைக்கணும், விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த கடவுளுமே நம்மக்கிட்ட வந்து சொன்னதில்லை. நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி அது மகாலட்சுமிக்கு உரிய எளிமையான பொருட்களை வாங்கி அன்றைய நாள் பூஜை பண்ணாலே போதும், நமக்கு அந்த வருடம் முழுவதுமே நல்லபடியான சுபிக்ஷங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். நம்ம குடும்பத்தில் அந்த பணவரவானது நல்லபடியாக உள்ள வரணும், கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வந்து வாங்க போகின்ற சில பொருட்கள் அக்ஷயம். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம எல்லாருமே அக்ஷயம் அக்ஷயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த அக்ஷயம்னா அல்ல அல்ல குறையாததுன்னு அர்த்தம். இந்த அக்ஷயம்ங்கிற ஒரு வார்த்தை நமக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதற்கு புராணத்தில் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய பேருடைய வரலாறுகளும் இருக்குது. சில முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை கண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயது நண்பரான குசேலர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் குசேலருக்கு
வந்து குசேலரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, பயங்கர ஏழ்மை. தன்னுடைய ட்ரெஸ்ஸு கூட ஒரு கிழிஞ்ச ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அந்த கிழிந்த அவருடைய மேலாடையில் ஒரே ஒரு பிடி அவள் மட்டும் எடுத்து வச்சுட்டு அவர் கண்ணனை பார்க்கறதுக்கு போனார். போகிற வழியெல்லாம் அவர் வந்து தன்னுடைய ஏழ்மை நிலைமையை எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு கண்ணன்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போனார். ஆனால் கண்ணனை பார்த்த அந்த க்ஷணம் அவருக்கு எந்த விதமான உதவிகள் எதுவுமே கேட்பதற்கு மனசே வரலையாம். ஆனால் கண்ணன் தன்னுடைய சின்ன வயசில் இருக்கக்கூடிய நண்பனை தான் பார்த்த உடனே டக்குன்னு உடனே வாரி அணைச்சிட்டு ராஜ உபச்சாரம் செஞ்சாராம். உடனே எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த கிழிந்த மேலாடையில் இருக்கக்கூடிய அந்த வேஷ்டி அந்த துணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் முடிச்சு வச்சுருக்கக்கூடிய அவளை எடுத்து அவருக்கு சாப்பிட கொடுத்தாராம். அதை சாப்பிட்ட உடனே கிருஷ்ண பகவான் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாராம். அதை சாப்பிட்டு முடித்த உடனே அக்ஷயம் அப்படின்னு சொன்னாராம். அதாவது அந்த அட்சயம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த நாளில் தான் நமக்கு உருவானது. அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு தான் உருவானதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அவர் சொன்ன உடனே அவருடைய குடிசை வீடானது மிகப்பெரிய மாளிகை ஆயிடுச்சு. குசேலரும் குபேர சம்பத்து பெற்றார் சொல்லிட்டு ஐதீகங்கள் இருக்குது. அப்படி குசேலருக்கு கண்ணபிரான் அருள் புரிந்த ஒரு நாள் தான் அக்ஷய திருதியை நாள். நமக்கு இந்த முறை நமக்கு இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு எதை வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு 10 ரூபாய் கொடுத்து அவள் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாலே போதும். ஒரு 50 கிராம் சின்னதான ஒரு பேக்கெட் எல்லா நமக்கு பூஜை கடையிலும் நமக்கு மளிகை கடையிலையும் கிடைக்கும். ஒரே ஒரு கைப்பிடி அவள் மட்டும் இருந்தால் போதுங்க. ஆனால் அன்றைய நாள் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குமா பூஜைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லை டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம், அந்த பழைய அவள் நீங்கள் வைக்கக்கூடாது. புதுசாக காசு கொடுத்து வாங்கின அவளை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அதை நீங்கள் அப்படியே வைக்கலாம். இல்லாட்டி தேங்காய் ஏலக்காயெல்லாம் போட்டு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு அப்படியும் நம்ம வைக்கலாம். எப்படி வச்சாலுமே இந்த அவள் மட்டும் அன்னைக்கு நீங்கள் பூஜையில் வாங்கி வச்சாலே போதும். கிருஷ்ண பரமாத்மா எப்படி குடிசில் இருக்கக்கூடிய குபேர யோகத்தை வந்து இப்படி நமக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து நமக்கு நிச்சயமாக குபேர யோகம் நமக்கு கிடைக்குங்க. இந்த ஒரு அவள் வந்து அன்றைய நாள் நம்ம வாங்க மறக்கவே கூடாது. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ தான். எல்லாருக்குமே தெரியும் இந்த மல்லிகைப்பூவானது மகாலட்சுமிக்கு உரியது. நம்ம எல்லா பூஜையிலையும் பார்ப்போம், எவ்வளவு பெரிய பூஜை சின்ன பூஜையாக இருந்தாலும் மல்லிகைப்பூ கண்டிப்பாக இல்லாமல் பூஜைகள் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த பூவுக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தியும் ஒரு வசீகரத்தன்மையும் மகாலட்சுமி யோகத்தை நமக்கு உண்டாக்குகின்ற பெருக்குகின்ற சக்தியும் இந்த பூவுக்கு இருக்குது. இப்போ எல்லா இடமும் இந்த பூவானது நமக்கு சீசன் தான். முன்னாடி ரொம்ப விலையாக இருந்தது, இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளால் முடியும் அப்படின்னா கொஞ்சம் உதிரி பூக்கள் நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி பூ வந்து கட்டிட்டு ஒரு முழம் மல்லிகைப்பூவாச்சும் அன்றைய நாள் நீங்கள் வாங்கி சுவாமிக்கு நீங்கள் சாத்தலாம். இல்லாட்டி உதிரி மல்லிகைப்பூவை வாங்கி நம்ம வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லபடியான மகாலட்சுமி வாசமானது பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்த மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தாமரைப்பூ தாங்க. இந்த தாமரைப்பூ நிச்சயமாக எல்லா வீடு பக்கத்துலேயும் கடைகளிலும் இந்த கோவிலுக்கு வெளியில் கிடைக்கும். அப்படி வெள்ளை தாமரை உங்களுக்கு முன்னாடியே இப்போ நம்ம கிடைக்கிது, இல்லாட்டி முன்கூட்டி நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வெள்ளை தாமரை வைக்கிறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க நமக்கு அந்த பிங்க் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாதாரண தாமரை நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதுவும் அதிகபட்சமாக விலை ஒன்றும் இருக்காது. 10 ரூபாயிலேருந்து ஒரு 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இப்படி எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குறைந்தது நமக்கு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து நம்முடைய பூஜையை சிம்பிளாக முடிச்சிடலாங்க. 5000 10,000 50,000 கொடுத்து தான் தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கி பூஜைகள் செய்யணுங்கிற எந்தவித கட்டாயம் கிடையாது. எளிமையான நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த 3 விஷயத்தில் ஒரே ஒரு பொருள் இந்த அவள் மட்டுமாச்சும் வாங்கி வைங்களேன். கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த குபேர யோகத்தை நிச்சயமாக இந்த ஒரு பொருளானது கொண்டு வரும். அதற்கப்புறம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, இல்லாட்டி மளிகை பொருட்கள் வாங்கிறது, இதோடு கூட உப்பு, நமக்கு சர்க்கரை, வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் நம்ம வாங்கி வைக்கலாம். ஆனால் இந்த 10 ரூபாய் சூக்ஷ்மத்தில் சொல்லக்கூடிய எளிமையான பொருட்கள் மட்டும் பூஜைக்கு உபயோகித்து பாருங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலையும் மாறும். நமக்கு நல்லபடியாக குபேர யோகமும் மகாலட்சுமி வசியமும் குடும்பத்துக்கு பணவரவு, தனவரவு, சந்தோஷம் இது எல்லாமே பெருகி கொண்டே இருக்குங்க. நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் அக்ஷய திருதியைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் குபேர லக்ஷ்மியே போற்றி போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும்.
நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.